ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் நல்லவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்லவர்களாக இருக்கக்கூடிய மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருந்தாலும் நல்லவன் பேர் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டம்தான். எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற சம்பள உயர்வு பெனிஃபிட் பலன் கிடைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம், உங்களை கடவுள் சோதிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு கருணை காட்டுவார். சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் பெரிய அளவு நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் வரங்களையும் கொடுப்பார். அது எந்த வயசுல அப்படின்றதுதான் நமக்கு தெரியாது இல்லையா? இன்றைய பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொரு வயசுல என்னென்ன திசை நடக்கும், என்ன புத்தி பலங்கள் நடக்கும் அப்படின்றத விரிவா விளக்கமா பார்க்க போறோம். ஒன்றல்ல இரண்டலங்க 52 வருடத்தினுடைய முழுமையான பலங்களை பார்க்க போறோம். உங்களுடைய வயதுல 18 வயசுல இருந்து 70 வயது வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய திசை மற்றும் புத்தியினுடைய பலங்களை விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் கேது நட்சத்திர பயிற்சி பலங்களை பதிவிட்டு பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தது. மீன ராசிக்கு ராசிநாதன் குரு என்றாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். அதனாலதான் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்க முதலாளியாவே இருந்தாலும் தொழிலாளி போல இறங்கி நின்று சில வேலை பார்க்கணும் அப்படின்றது உங்க காலக்கெடு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க தான் மிக முக்கியமான பொறுப்புல அந்தஸ்துல இருந்தாலும் அடிமட்டத்துக்கு இறங்கி நின்று அந்த வேலையை பார்ப்பீங்க. ஸோ குடும்பமா இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும், அதுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இயங்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு பிறக்கும் போது சனி திசை தான் நடக்கும். சனி திசை அப்படின்றது உங்களுக்கு உடம்பு ரீதியான சில எஃபெக்டை கொடுக்கும், சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல உங்க ஃபேமிலியில ரிலேட்டடா சித்தப்பா பெரியப்பா தாத்தா போன்ற உறவுகளுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி திசை. அது குழந்தை பருவத்தில் நடந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 18 வயசு தாண்டி போயிடுச்சு அவங்களுக்கு, நீங்க ஒரு 19 வயசு 20 வயசா, கண்டிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை தான் நடக்கும். புதன் திசை கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் இருக்கும் முழுமையா. அப்போ உங்களுக்கு ஒரு 34 வயசு வரைக்கும் கண்டிப்பா அந்த சனி புதன் திசை என்பது இருந்துரும். அப்ப அந்த வயது காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? புதன் திசை நடக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் படிப்பில் யோகம். ஏன்னா புதன் உங்களுடைய மீன ராசிக்கு 4ஆம் இட மிதனத்திற்கும் 7ஆம் இட கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். உங்களுக்கு லக்னம் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனா அந்த பாவம் அந்த ராசி, அதாவது மிதுன ராசி கன்னி ராசியும் புதனுக்குரிய வீடுகள் இல்லையா? அப்ப அந்த வீட்டுக்குரிய பலனையும் புதனுடைய காரகத்துவ பலன் இருக்கு. அந்த பலன் கண்டிப்பா புதன் கொடுத்தே தருவார். ஓகேங்களா? புதனுடைய காரகத்துவ பலன் அப்படின்றது கல்வி வித்தை. அப்போ கண்டிப்பா கல்விக்கு யோகம் இருக்குது. புதன் திசையில படிப்புல நீங்க கொடி கட்டி பரப்பீங்க, நல்ல கான்சென்ட்ரேஷன் படிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. படிப்புல தடை விலகும். கண்டிப்பா படிப்பினால் ஒரு கௌரவம் பெயர் போல கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? எஜுகேஷனுக்கு படிப்புக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த புதனுடைய திசை. மேற்கொண்டு சொத்து வாங்குறது, சொத்து பத்திரப்பதிவு ஏற்படுறது, அதாவது உங்களுடைய தந்தைக்கோ அல்லது உங்களுக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் வட்டாரம் மிக விரிவடையும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றத உங்களால சொல்ல முடியும். இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் மிக முக்கியமான முறையில அரேஞ்ச் மேரேஜ், திருமண விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த புதன் திசை காலகட்டங்கள்ல. அல்லது சொந்தத்தில் இருக்கக்கூடியவங்களும் நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்றத சொல்ல முடியும். மேலும் இந்த புதன் திசை நடக்கின்ற பொழுது நிச்சயமா அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அல்லது சிஸ்டத்துல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இந்த புதன் திசை நடக்கும்போது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, அதாவது நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிக்குவீங்க. தவறான கையெழுத்து, தவறான எழுத்து பிள்ளைகளால பத்திரம் அல்லது டாக்குமெண்ட்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு கவனத்துங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி போறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டு அதனால பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு டயத்துல எமோஷனல் கோவப்பட்டு வேலையை விட்டு வந்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த புதன் திசையில வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுல மட்டும் கவனத்தோட நீங்க இருந்துங்க. ஸோ அதுக்கு அடுத்து நடக்கூடிய கேது திசை ஒரு 36 வயசு தாண்டி போயாச்சுன்னா உங்களுக்கு கேது திசை தான் நடக்கும். ஓகேங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 7 வருஷம் இருக்கும். இந்த கேது திசை டோட்டல் ஆஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி.
கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன் இல்லையா? அப்போ உங்களை என்ன மாதிரி வச்சிருப்பாரு அப்படின்னா, வேலையில ஞானத்தை கொடுப்பாரு, படிப்புல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு, தெளிவை கொடுப்பாரு. ஆனா இல்லற வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி விலகி வைப்பாரு. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இராணுவத்துல வேலை அல்லது கடல் கடந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் வேற ஒரு மாநிலத்தில் போய் செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி அமைப்பு இந்த கேது சில வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. ஏன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில சில பாதிப்புல சில பிரச்சனைகளை தடைகளை ஏற்படுத்தும் இந்த கேது சார். அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு யோகமோ அல்லது வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்போ கிடைக்கும் போது அதை பயன்படுத்திங்க. ஸோ அது நல்ல விதமாக பாசிட்டிவா உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த கேது நடக்கும்போது கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை கொடுத்துரும், அதெல்லாம் பிரச்சனை பண்ணாது. ஆனா அந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத மெடிக்கல் செலவை கொடுக்கும். குழந்தை பிறப்புக்காக நீங்க போய் மெடிக்கல் செலவு பண்றது அல்லது குழந்தைக்காக அதிக மெடிக்கல் செலவு பண்றது வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களால பிரச்சனைகள் இல்லை. குறிப்பிட்டு பாட்டி தாத்தா போன்ற உறவுகளுக்கு ஒரு ஆயுள் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? முக்கியமான உறவை இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லவ் பண்றீங்கன்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு. சரிங்களா? அப்போ கணவனுடைய சின்ன சச்சரவு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ வேலை வாய்ப்புக்காக தொழிலுக்காக இடம் மாறி போனால் இந்த கேது சின்னுடைய பாதகமான பலனிலிருந்து கெடுபலிருந்து நீங்க தப்பிக்க முடியும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஸோ அதை டோட்டல் ஆஃப் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. உங்களுடைய உடல்நிலையில அக்கறை கவனம் தேவை. சரிங்க, இந்த கேது சில நல்லது நடக்காது அப்படின்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி தான். வெளிநாடு யோகங்கள், வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகிறது, இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலம் லாபங்கள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்களால் ஒரு லாபங்கள் கிடைப்பது. ஏன்னா அதுல பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இந்த கேது சில உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த கேது சில. இந்த கேது திசை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து சுக்கிர திசைன்னு ஒன்று வருங்க. 20 வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தம்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த சுக்கிர திசை வருகின்ற பொழுது எப்படி பார்த்தா ஒரு 40 வயசு உங்களுக்கு தாண்டி போயிடும். ஓகேங்களா? ஸோ அது நிச்சயமா என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்குண்டான தொழில் யோகத்தை ஏற்படுத்தும். சொந்தமா நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற யோகத்தையும், உங்களுக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்குற மாதிரி உங்களை ஒரு அந்தஸ்துல ஒரு அதிகாரத்திலையும் இந்த சுக்கிர திசை அமர வைக்கும். கடுமையா உழைச்சி போராடி இருப்பீங்க, பல வருஷம் கஷ்டப்பட்ட கஷ்டத்திற்கு பலன் சுக்கிர திசையில கிடைக்கும். அந்த டைம் கடவுளுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சு காட்டுவீங்க. அரசியல்ல ஜெயிக்கிறது, சினிமால ஜெயிக்கிறது, திடீர்னு ட்ரெண்டிங் ஆகிறது, பிரபலம் ஆகிறது, உங்களை சுத்தி சமுதாய உறவுகள் உங்களை பாராட்டுறது, பெயர் புகழ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இங்க உண்டு. கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை இந்த டைத்துல சரியாகும். புதுசா 2 வீலர் கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அங்க சொந்தமா உங்களுடைய பேர்ல ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேற ஒரு ஊர்ல போய் நின்று பெயர் புகழ் அடைவீங்க, அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. வாழ்க்கை துணையின் மூலமா வருமானம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமா சொத்து பத்துக்கள் ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதே போல முதல் மனம் திருமணம் சரியா போலங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, விவாகரத்து கேஸ் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த சுக்கிர திசையில அந்த விவாகரத்து கேஸ் முடிவு பெற்று அந்த சுக்கிர திசையிலே உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை சுக்கிரபாடு ஏற்படுத்தி கொடுப்பாரு, அதுக்கு சான்ஸ் இருக்கு. அல்லது பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கிர திசையில கிடைக்கும், நடக்கும். ஸோ அதுக்குண்டான சான்ஸையும் இந்த சுக்கிரபான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? மேலும் மிக முக்கியமா இந்த சுக்கிர திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்த காரியங்கள்ல வெற்றி. நீங்க எந்த விதமான ஒரு பண விளையாட்டுல கலந்துக்கிட்டாலும் சரி, அல்லது வேலைக்குண்டான இன்டர்வியூல அட்டன் பண்ணாலும் சரி, அரசாங்க தேர்வுகள் எழுதினாலும் சரி, அல்லது தொழில் ரீதியாக ஒரு போட்டிகள் இருந்தாலும் சரி, அந்த போட்டிகளை நீங்க ஜெயிப்பீங்க. அதே போல டிராவல் பயணம் அதிகமான முறையில் இருக்கும். ஸோ சுக்கிர திசை என்பது கண்டிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருடைய சுகபோக வாழ்க்கையாக வாழ வைக்கும். உங்களை ஒரு இந்திரன் போல வாழ வைக்கக்கூடிய திசையாக கண்டிப்பான முறையில் இருக்கும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க இந்த சுக்கிர திசையில. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவே நெகட்டிவான விஷயங்கள்லாம் 2 வீலர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. பெண்களால சில அவமானம், தேவையில்லாத பழிச்சொல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். அதுபோல உங்க வீட்டில் கூடிய பெண்களால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வேறு பிரச்சனைகளோ ஏற்படலாம். ஸோ அவங்களையும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க பார்த்துக்கணும். ஸோ இதற்கு அடுத்து நடக்கக்கூடிய சூரியனுடைய திசை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷங்கள் இருக்கும். சூரிய பவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை தான் ஒன்று கொடுப்பாரு. அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், செஸ்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், உடம்புல ஹீட் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத கோர்ட் கேஸ் வழக்குகளை சந்திக்க நேரும் சூரியன் நடக்கும்போது நரசிம்மருடைய வழிபாடுகளை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை என்று செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். ஆனா அதுவே நான் கவர்மெண்ட்ட ஒரு லோன் எதிர்பார்க்குறேங்க, கடன் எதிர்பார்க்குறோம், அந்த கடன் கிடைக்கும். அரசாங்கமே உங்களுக்கு ஒரு தொழிலுக்கோ ஒரு வேலைக்கோ சப்போர்ட் பண்ணும், உதவி பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அதுக்குண்டான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. அதே போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளால் அந்தஸ்தால உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்.
சரிங்களா? வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வேலை இல்லைன்னு நீங்கள் அந்த சூரிய திசையில் சொல்ல முடியாது. முக்கியமான ஏதோ ஒரு வேலையில் பொறுப்பில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான சான்ஸ் அந்த சூரிய திசை என்பது உங்களுக்கு கொடுக்கும். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து. ஸோ இதற்கு அடுத்து நடக்கக்கூடிய சந்திரனுடைய திசை காலகட்டங்கள் 10 வருடங்கள் இந்த சந்திரதிசை என்பது முழுமையான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சந்திரதிசை தொடரும்போது உங்களுக்கு வயசு 70க்கு மேலே போயிடும். ஓகேங்களா? 70 வயது தாண்டிடுவீங்க. சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சந்திரதிசை நடக்கும்போது 70 வயதை தாண்டி நிச்சயமான முறையில் இருக்கும். ஸோ அந்த வயது காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக நீங்கள் செஞ்சு முடிச்சாலும் உங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் இருக்கும். இது அனுபவிக்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது அந்த விஷயத்தை பூர்த்தி அடைவீங்க. பெண்களால் உங்களுக்கு அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். மிக முக்கியமாக நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், நல்ல ஒரு பெயர் எடுப்பீங்க. கண்டிப்பாக தனிமரமாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இந்த சந்திரதிசை காலகட்டங்களில் உங்களை சுற்றி உறவுகளும் வாரிசுகளும் கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சந்திரதிசை என்பது பெரிய அளவு நோய் பிரச்சனை உங்களுக்கு கொடுக்காது, சூரிய திசை போல. ஓகேங்களா? சந்திரதிசை என்பது உங்களுக்கு பெரிய அளவு மன ஆறுதலுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பாக செய்யும். தெய்வ வழிபாடுகளில், தெய்வ காரியங்களில் உங்களுக்கு ஒரு சித்தியை கொடுக்கும். ஸ்பிரிச்சுவல் லைனில், ஒரு ஆன்மீக லைனில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து, அதே நேரத்தில் குடும்பத்தில் வாரிசையும் கொடுக்கும். அப்போ நீங்க தாத்தா பாட்டி ஆகக்கூடிய யோகா வாய்ப்பு இந்த சந்திரதிசையில் அதிகமான முறையிலே இருக்கு. சரிங்களா? அப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை கொடுக்கும் இந்த சந்திரனுடைய திசை. அதுக்குண்டான சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதர், அதுவே சனி பகவானுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய கால பைரவர், அந்த கால பைரவரை சனிக்கிழமை என்றோ தேய்பிரை அஷ்டமி திதி என்றோ அல்லது திங்கட்கிழமை என்றோ மாலை 6 மணிக்கு மேல் சென்று மெழுகு தீபம் ஏற்றி வழங்குகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கண்டம் விபத்து பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பை, அந்த வரத்தை அந்த கால பைரவர் உங்களுக்கு அருள்வார். அப்போ எப்போதுமே நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா கால பைரவர் தான். தவறாம வழிபாடு பண்ணுங்க, பெரிய அளவு நன்மைகள் நடக்கும், ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கொடுக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகனும் திருவடி சரணம்.